அடுத்து உற்பத்தியாளர்கள் வரி விதிக்கும் போது அந்த வரிச்சுமையில நுகர்வோருக்கு எந்த அளவு வரிச்சுமை, வளமுனருக்கு எந்த அளவுக்கு வரிச்சுமை, விலை எந்த அளவுக்கு மாற்றமடை என்பது நாம இப்போ வரைபடத்துல காட்டும். வரைபட முறையில காட்டும். சரி, கீழே பாருங்க. முதலாவது சந்தர்ப்பம் உங்களுக்கு முதலாவது சந்தர்ப்பம் பாருங்க. நுகர்வோர் மீதான வரிச்சுமை மற்றும் வளமுனர் மீதான வரிச்சுமையை வரைவில் காட்டும். நுகர்வோர் மீதான வரிச்சுமையும் வளமுனர் மீதான வரிச்சுமையும் வரைவில காட்டும். சந்தர்ப்பம் முதலாவது என்ன பாருங்க. அட்டவணையில் போய் நிறுத்தமா? அட்டவணையில் என்ன முதலாவது சந்தர்ப்பம்? விலைசார் கேள்வி பூரண நிகழ்ச்சி அற்றது. அடுத்து விலைசார் நிரம்பர் பூரண நிகழ்ச்சி உடையது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் யாரு வரிச்சுமை முழுவதும் எடுப்பார்? நுகர்வோர். யாருக்கு வரிச்சுமையில பங்கு இல்லை? உற்பத்தியாளருக்கு வரிச்சுமையில என்ன கிடையாது? பங்கு இல்லை. இந்த மாதிரி ரெண்டுமே இப்ப உதாரணத்துக்கு விலை கேள்வி பூரண நிகழ்ச்சி அற்றது, விலை நிரம்பல் பூரண நிகழ்ச்சி உடையதுன்னா இந்த ரெண்டையும் ஒரே வரைபடத்துல காட்டுது. அப்படின்னா இப்படி காட்டுறேன். நீ பாருங்க, சும்மா காட்டுற ஒரு ஐடியா பாருங்க. இப்படி வரையல, இப்படி வரைபடம் கீழே பாருங்க. இப்ப பிடி 0 எப்படி வரும்? பிஎஸ் முடிவிலி எப்படி வரும்? எப்படி தான் வரும்? இப்படி நாம சமநிலைக்கிறது இல்லை. எப்படி கீழே புரியுதா சொல்றது? அவன் இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல இந்த பிடி 0 பிஎஸ் முடிவிலினா தனித்தனி வரைபடம் தான் இருக்கும். தனித்தனி வரைபடம் இருக்கும். சேர்த்து ஒரு வரைபடம் இருக்கிறது இல்ல பிள்ளை. இப்படி ரெண்டு நிகழ்ச்சி இருக்கு. அவர் தனித்தனி வரைபடம் தான் தீர போறோம். அப்ப பாருங்க, நான் ரெண்டா பிரிச்சு கொடுத்துட்டேன். முதலாவது பாருங்க, ரெண்டு வரைபடம் இருக்கு. ஒன்று விலைசார் கேள்வி பூரண நிகழ்ச்சி அற்றதா இருந்தா இங்க அந்த வரைபடம். அதுக்கு அடுத்த பக்கம் பாருங்க இருக்கும் விலைசார் நிரம்பல் என்ன வருது? பூரண நிகழ்ச்சி உடையதா இருந்தா அது. முதலாவது தலைப்பு என்ன கொடுத்துருக்கு சொல்லுங்க. முதலாவது தலைப்பு விலைசார் கேள்வி பூரண நிகழ்ச்சி அற்றதாகவும் விலைசார் நிரம்பல் பூரண நிகழ்ச்சி உடையதாக அமைந்தா இப்ப வரி விதிக்கும் போது யாருக்கு அதிக வரிச்சுமை போகும், யாருக்கு குறைஞ்ச வரிச்சுமை போகும்? இங்க அதிகம் இல்லை, இங்க முழுவதும் தானே வரப்போகுது. இந்த முழு வரிச்சுமை யாருக்கு வரும்? யாருக்கு வரிச்சுமையில பங்கு இல்லை? வளமுறை. அதுதான் நம்ம காட்ட போறோம். பட் சேர்த்து இல்லை. எப்படி ரெண்டு வரைபடம் பாப்போமா? ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது தலைப்பு விலைசார் கேள்வி பூரண நிகழ்ச்சி அற்றதாக இருக்கு. முதலாவது சந்தர்ப்பம் விலைசார் கேள்வி பூரண நிகழ்ச்சி அற்றதாக அமைதல். பிடி 0. பிடி 0. அப்போ விலைசார் கேள்வி பூரண நிகழ்ச்சி அற்றதாக அமைதல். இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் வரி விதிச்சா அந்த வரிச்சுமையில என்ன மாதிரி பங்கு, யாருக்கு எந்த அளவு பங்கு? எங்க பாப்போ என்னோட சேர்ந்து வரைபடம் கேட்கலுங்க. கொஞ்சம் சைட்ல தான் கொஞ்சம் எழுத போறோம். அதுக்குன்னு ரொம்ப இடம் வைக்க வேணாம். அரைவாசிக்கு வரைபுக்கிறீங்க, அரைவாசிக்கு எழுதுவோம். ஓகே, கொஞ்சம் வரைபடத்தை கொஞ்சம் பெருசா கேளுங்க. வடிவம் ஏமா முதல்ல அச்சுகள் போட்டு கொடுங்க. நிலைக்குத்தச்சு விலை, நிலைக்குத்தச்சு விலை கிடையச்சி தொகை. நிலைக்குத்தச்சு விலை கிடையச்சி தொகை. பிரைஸ் அண்ட் குவான்டிட்டி. நிலைக்குத்தச்சு விலை கிடையச்சி தொகை. நான் நேற்று சொன்னேன், சொந்தமா ரூலர், சொந்தமா பென்சில், அந்த மாதிரி சொத்துக்கள் சேர்த்துருங்க. அடுத்த வகுப்பு வரும்போது எல்லாருமே சொந்த மாதிரி ஒரு டேபிளுக்கு ஒரு ரூலர். சரியா? ஓகே. பாருங்க, இப்ப கோடுக்கு என்ன போறதானே பலமையா தர மாதிரி கேள்வி விட்டாங்க. கோடுகள் இங்க நிகழ்ச்சி சம்பந்தப்படுதா? சம்பந்தப்படுது. என்ன நிகழ்ச்சி? பீடி என்னவா? அப்ப விலை கேள்வி தானே பூரண நிகழ்ச்சி அற்றது.
விலை கேள்வி பூரண நிகழ்ச்சி. அப்ப நிரம்பல் கோடு நிகழ்ச்சி சொல்லியிருக்கா? இல்லை. எதுல நிகழ்ச்சி சொல்லியிருக்கோ அந்த கோட நிகழ்ச்சியோட மற்ற கோட்ல நிகழ்ச்சி சொல்லனா வளமையாக்கணும் மாதிரி. இப்ப இங்க எதுல மட்டும் நிகழ்ச்சி சொல்லியிருக்கு? பீடி பூச்சி. பீடினா கேள்வி கோடு தானே. அப்ப விலை கேள்வி பூரண நிகழ்ச்சி அற்றது. அப்ப எப்படி வருமா கோடு சொல்லுங்க? இந்த சைஸ் ஞாபகம் இருக்கதெல்லாம் இது போடுங்கப்ப. இது டி போடுங்க. இதான் பிஇடி பூஜ்ஜியம். போன கிளாஸ் சொல்லிவிட்டு வரைபடம் எல்லாம் நிகழ்ச்சிக்கான வரைபடம் எல்லாம் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி இதான் பிஇடி பூஜ்ஜியம். டி கோடு தொகையச்சுக்கு செங்குத்தா இருக்கும். சரி, எஸ் கோடு எப்படி வரும்? எஸ் கோடு வளமையா வர மாதிரி தானே. நிரம்பல் கோடு நிகழ்ச்சி சொல்லியிருக்கா? எதுங்க என்னோட இல்ல. அப்ப நிரம்பல் கோடு நிகழ்ச்சி சொல்லி அப்போ வளமையாக்கிற மாதிரி இருங்க. வளமையாக்கு நினைக்கிறோம் அப்படி இருக்கு. அப்போ எஸ் அது வளமையாக்கிற மாதிரி இருக்கு. எஸ். சரி, இப்ப ரெண்டு கோடுகள் சந்திக்கிற புள்ளி பேர் வைங்கோ. சமநிலை புள்ளி இ வைங்கோ. இ பேர் சமநிலை புள்ளி இ. அதுக்குரிய சமநிலை விலை பிரைஸ். சமநிலை விலை போடணும் பி. அதுக்குரிய சமநிலை தொகை கியூ. சமநிலை விலை பி, சமநிலை தொகை கியூ. போட்டீங்களா? சரி, இப்ப வரி விதிப்போம். இப்ப வரி விதிச்சா உற்பத்தி விதி தானே வரி விதிக்கப்படுது. வரி விதிச்சா நிரம்பல் கோடு வலப்புற நகரமா இடப்புற நகரமா? இடப்புறம். அப்ப நிரம்பல் கோடு எப்படி என்ன வாங்க? எஸ்டியா இடப்புற மேல் நோக்கி தானே. அப்ப நகர்த்துங்க. நிரம்பல் கோட நகர்த்துங்க போ. எஸ் என்னவாக? எஸ்டி என்ன பண்ண? எஸ் எஸ்டி நகர்த்துங்க. இடப்புற நகர்த்துங்க. எஸ்எஸ்டி. புதிய புள்ளி ஈவன். அதான் புதிய சமநிலை புள்ளி ஈவன். அப்ப அப்படியே கேருங்க மேல. அப்படியே மேல கேருங்க இணைங்க. அப்ப இணைச்சிங்கன்னா சமநிலை விலை P1 கூடுதா குறையுதா? சொல்லுங்க. கூடு. சமநிலை விலை P1 கூடுது. சமநிலை விலை P1 உயருது. ஆனா சொல்லுங்க ஒரு விஷயம் இருக்காங்க. சமநிலை தொகையில என்ன இல்லை? மாற்றம் இல்லை. இதெல்லாம் முக்கியமான கருத்து. சமநிலை தொகையில் என்ன இல்லை? மாற்றம் இல்லை. அப்போது புதிய விலை P1 இப்போ சமநிலை விலை அதிகரிக்குது. P2 P1 சமநிலை விலை அதிகரிக்குது. சமநிலை தொகையில என்ன இல்லை சொல்லுங்க? மாற்றம் இல்லை. சமநிலை தொகையில என்ன இல்லை? மாற்றம் இல்லை. சரியா? ஓகே. இப்ப தேவையான விஷயங்கள் என்னன்னு என்னென்ன தேவை இருக்கு? அப்ப சமநிலை விலை கூடுதா குறையுதா? சொல்லுங்க. கூடுது. எப்படி கூடுது சமநிலை விலை? P2 P1 அதிகரிக்கும். அப்ப எனக்கு பக்கத்துல இருந்து சமநிலை விலை எழுதிக்கொள்ளுங்க. பக்கத்துல எழுதிக்கொள்ளுங்க. சமநிலை விலை P2 P1 அதிகரிக்கும். முதலாவது போய் சமநிலை விலை P2 P1 அதிகரிக்கும். இரண்டாவது பாயிண்ட் சமநிலை தொகையில என்ன இல்லை? சமநிலை தொகையில் என்ன இல்லை? மாற்றம் இல்லை. சமநிலை தொகை மாற்றம் இல்லை. சமநிலை தொகை மாற்றம் இல்லை. equilibrium quantitative no change. இதுல எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. சமநிலை தொகை மாற்றம் இல்லை. ஓகேயா? வரைபடத்துல பாத்தீங்கன்னா அந்த வரைபடம் என்னது? வரைபடம் என்னமோ என்ன அழகு சும்மா காட்டுங்க. அந்த கருத்து அழகு இல்லையா?
சரி, அடுத்து வாங்க. அடுத்து 3வது போய் நுகர்வோர் வரி சுமை. நுகர்வோர் வரி சுமை. நுகர்வோர் வரி சுமை. சொல்லுங்க, நுகர்வோர் வரி சுமை இது விலை எவ்வளவு கூடுதல்? நுகர்வோர் வரி சுமை விலை கூடுதல் நுகர்வோர் வரி சுமை. விலை என்னவா கூடுது? இருந்து அப்படித்தான ஓரளவு வரி சுமை. இது ஓரளவு வரி சுமை இதர தொகை. அப்ப இந்த முழு பரப்பு யாருடைய வரி சுமை? நுகர்வோருடைய வரி சுமை தான். அப்ப என்ன நுகர்வோர் வரி சுமை சொல்லு. பி P1 இது ஓரளவு வரியா? அது தர தொகை தான் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த முழு பரப்பு யாருக்கான வரிச்சுமை? நுகர்வோருக்கான வரிச்சுமை. இங்க யாருக்கு வரிச்சுமையில பங்கு இல்லை? வளமுறைக்கு இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்க வளமுறை கீழே தான் வந்துருக்கணும். பாருங்க, இப்ப உற்பத்தியால் முன்ன என்ன விலைக்கு வச்சிருப்பான்? பி கற்பனை போதுவா 50 ரூபாய் 50 ரூபாய். இப்ப விற்கிறாரு 10 ரூபாய் வரி. எவ்வளவு வரி? 10 ரூபாய். இப்ப என்ன விலைக்கு விற்பாரு? 60 ரூபாய். அப்ப விலை எவ்வளவு கூடி இருக்கு? 10 ரூபாய். அந்த 10 ரூபாய் யார் தங்குற வரி? நுகர்வோர் தங்குற வரி. எவ்வளவு அழகு வரியும்? 10 ரூபாய். அப்ப முழு வரியும் யார் எடுத்துக்கிறார்? அப்ப நுகர்வோட்டது எவ்வளவு வாங்குவார்? உற்பத்தியாரு 60 ரூபாய் வாங்கி அது எவ்வளவு ஒதுக்கிடுவாரு? 10 ரூபாய் வரைக்கும் ஒதுக்கிட்டு அவரோட புகைக்கு எவ்வளவு போகும்? 50. முன்னும் எவ்வளவு போனுச்சு? 50 ரூபாய். இப்போ எவ்வளவு போகும்? 50 ரூபாய். அவருக்கு கிடைக்கிற விலையில என்ன இல்லை? அவருக்கு கிடைக்கிற விலை மாறும். இதுக்கு கீழே தானே வரணும் அந்த விலை. இங்க கீழே வர்றதுக்கு இல்லை. ஏன்னா இங்க வரிச்சுமை முழுவதும் யார் எடுத்துக்குவா? உற்பத்தியாளர். சரி, நுகர்வோர். வரிச்சுமை முழுவதும் யார் எடுத்துக்குவா? வரிச்சுமை முழுவதும் நுகர்வோர் எடுத்துக்குவாருன்னா அப்ப அங்க உற்பத்தியாளருக்கு வரிச்சுமை இல்லைதானே. உற்பத்தியாளருக்கு வரிச்சுமை இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் உற்பத்தியாளருக்கு கிடைக்கிற விலையில என்ன வராது? மாற்றம் வராது. உற்பத்தியாளர் கிடைக்கிற விலையில சரி. அரசு வரி விதிக்கணும்னு அவருக்கு என்ன விலை கிடைச்சு? 50 ரூபாய். அவரோட புகைக்கு எவ்வளவு போயிருக்கும்? அரசு வரி விதிச்ச பிறகு என்ன விலைக்கு விற்கிறார்? 60 ரூபாய். அதுல 10 ரூபாய் யாருக்கு வரி கட்டணும்? அரசுக்கு. அப்ப 60 ரூபாய் 10 ரூபாய் வரி கட்டணும். இப்ப எவ்வளவு போகும் புகைட்டு இருக்காரு? இப்போ அப்ப அவருக்கு கிடைக்கிற விலையில என்ன இல்லை? மாற்றம் இல்லைனா அப்ப அங்க யாருக்கு வரிச்சுமையில பங்கு இல்லை? உற்பத்தியாளருக்கு வரிச்சுமை பங்கு இல்லை. அப்ப முழு வரிச்சுமை யாருக்குமோ? நுகர்வோர். அவன் நுகர்வோன் வரிச்சுமை எது சொல்லுங்க, பார்க்க சொல்லுங்க. P P1 E1 E. அடுத்த வரிச்சுமை முழுவதும் நுகர்வோர் ஏற்ப. வரிச்சுமை முழுவதும் நுகர்வோர் ஏற்ப. வரிச்சுமை முழுவதும் நுகர்வோர் ஏற்ப. வரிச்சுமை முழுவதும் நுகர்வோர் ஏற்ப. முழு வரிச்சுமை நுகர்வோர் தான். யாருக்கு வரிச்சுமையில பங்கு இல்லை? அது நோட்படுங்க. உற்பத்தியாளருக்கு வரிச்சுமையில் பங்கு இல்லை. உற்பத்தியாளருக்கு வரிச்சுமையில் பங்கு இல்லை. உற்பத்தியாளருக்கு அங்க வரிச்சுமையில பங்கு இல்லை. முழு வரிச்சுமையும் நுகர்வோர் எடுத்துக்கிறாரா? அவன் உற்பத்தியாளருக்கு வரிச்சுமையில பங்கு இல்லை. சரி பிள்ளை, மீள முடிய இழப்பு ஏற்படுமா ஏற்படாதா? மீள முடிய இழப்பு ஏற்படுமா ஏற்படாதா? மீள முடிய இழப்பு இங்கே எங்கேயாச்சும் முக்கோணம் தெரியுங்களா? அப்ப அடிக்கிற முக்கோணம். மீள முடிய இழப்புக்கு சமன்பாடு என்னமா? அரை தர அழகு வரித்தர சமநிலை தொகை. அரை இருக்கு, அழகு வரியும் இருக்கு. எவ்வளவு அழகு வரி? 10 ரூபாய். சமநிலை தொகையில் என்ன இல்லை? மாற்றமில்லை. சமன்பாடு அரை தர எவ்வளவு அழகு வரி? 10 ரூபாய் தர சமநிலை தொகையில் என்ன இல்லை? அப்ப 0 தானே வரும். இப்ப என்ன விட 10 பூஜ்ஜியத்தால் என்ன விட 0. நீ அதை 2 பிரிச்சாலும் 0. அப்ப மீள முடிய இழப்பு ஏற்படுமா ஏற்படாத? ஏற்படாது. இதெல்லாம் முக்கியமான கதை. அப்ப அரசு வரி விதித்த போதும் அங்க என்ன இல்லாத மீள முடியா இழப்பு இல்லாத சந்தர்ப்பம் இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன சந்தர்ப்பம்? விலைசார் கேள்வி என்ன வரணும்?
பூரண நிகழ்ச்சி அச்சு. அப்ப அதை ரெட் கலர் பெற நான் கலர் மீளமுடியா இழப்பும் மீளமுடியா இழப்பும் அல்லது மிகை வரிச்சுமை. மீளமுடியா இழப்பு அல்லது மிகை வரிச்சுமை ஏற்படால் மீளமுடியா இழப்பு அல்லது மிகை வரிச்சுமை சரியா? ஓகே விடை சரிங்களா? ஓகே காட்டுங்க காட்டிக்கொள்ளுமா. இந்த முழு பரப்பு யார்ட வரிச்சுமை? நுகர்வோர் வரி சுமை. இந்த முழு பரப்பு நுகர்வோர் வரிச்சுமை. இப்படி ஒரு அம்முக்குரிய காட்டு അങ്ങനെ காட்டினா அப்ப முழு பரப்பு நுகர்வோர் வரிச்சு. ஓகே அப்ப வரிச்சுமை முழுவதை நுகர்வோர் இருக்கிற சந்தர்ப்பம் என்னன்னு கேட்டா வினைசார் கேள்வி பூரண நிகழ்ச்சி அச்சிருத்தல். சரி வாங்க முதலாவதுல ரெண்டு சந்தர்ப்பம் இருக்காது. ஒண்ணு விளங்கப்படுத்தி பார்த்துருக்கான். வினைசார் நிரம்பல் பூரண நிகழ்ச்சி உடையதாக அமைதல். விலைசார் நிரம்பல் பூரண நிகழ்ச்சி உடையதாக அமைதல். பார்ப்போம். முடிவிலி PES முடிவிலி விலைசார் நிரம்பல் பூரண நிகழ்ச்சி உடையதாக அமைதல். PES முடிவிலி. சரி வளம் வைக்கிற மாதிரி ரெண்டு அச்சுக்கிற மாதிரி போட்டுருங்க. பிடிக்காத அதெல்லாம் பிடிக்கா கேட்டுருங்க. விலை தொகை சரி இப்ப எதுல நெகிழ்ச்சி சொல்லிருக்கு? கேள்வியா நிரம்பல்லையா? நிரம்பல். நிரம்பல் எப்படி இருக்கும்? பூரண நெகிழ்ச்சி உடையதல்ல கோடு எப்படி இருக்கும்? தொகைக்கு சமானம். அவங்க இருக்கிற எஸ் கோடு எப்படி வளமையா இருக்கிற மாதிரி இந்த நெகிழ்ச்சியோட தெரியணும். அப்ப எஸ் கோடு கிடையத்துக்கு சமாந்தம். நிரம்பல் தான் பூரண நெகிழ்ச்சி உடையது. சரி அப்ப கேள்வி கோடு எப்படி இருக்கணும்? கேள்வி கோடுல நிகழ்ச்சி இருக்கோ இல்ல தானே? அப்ப வளமையா இருக்கிற மாதிரி தெரியுமா? கேள்வி கோடு மேலிருந்து கீழ் நோக்கி டி. கேள்வி கோடு வளமையா இருக்கிற மாதிரி இருக்க மேலிருந்து கீழ் நோக்கி. இப்ப ரெண்டு கோடுகளும் ஒன்னோட ஒன்று சந்திக்கிற புள்ளி பேருங்க சமநிலை புள்ளி இ. சமநிலை புள்ளி இ புள்ளி. அப்ப அதை இணைச்சிங்கன்னா விலை முன்னாடி இருக்கு பாருங்க. அதான் சமநிலை விலை பி. சமநிலை விலை பி சமநிலை தொகை கியூ. சமநிலை விலை பி சமநிலை தொகை கியூ. சரி ஓகே இப்ப வரி விதிக்கப்படுது.
வரி விதிக்கப்படுது உற்பத்தி மீது அப்ப நிரம்பல் கோடு வலப்புறமா இடப்புறம் வரி விதிச்சா நிரம்பல் கோடு எங்க நகரும் இடப்புறம் எப்படி இருக்கு நிரம்பல் கோடு இப்படி எல்லாம் இருக்கு இடப்புறம் எங்க மேலும் இடது கை போதான இடப்புறம் வரும் சொல்லுங்க எஸ் என்ன வரும் எஸ்டி நடந்துங்க போ எஸ் எஸ்டி ஆக எஸ் எஸ்டி ஆக அப்போ அதே கேள்விக்கோட சந்திக்கிற புள்ளி பேர் வச்சிருக்கோம் ஈவன் புதிய சமநிலை புள்ளி ஈவன் சமநிலை தொகை குறையுது Q1 சமநிலை விலை கூடுகிறது P1 சமநிலை விலை கூடுது சமநிலை தொகை குறையுது அம்புக்குள்ள சரியா காட்டுது நம்ம காட்டுக்கு மேல அம்புக்குள்ள சரியா காட்டுது அதே போ சரி இப்ப என்ன நடக்குது சார் இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கல சரி இந்த உற்பத்தியாளருக்கு கிடைக்கிற விலைங்க நாங்க வளமை எப்படி இருக்கும் உற்பத்தியாளர் கிடைக்கிற விலை வரைபட முறையில உற்பத்தியாளருக்கு கிடைக்கிற விலை எப்படி பார்க்க சொல்லியிருக்கேன் எது கூடாக்கீரி எதை வெட்டணும் எது கூடாக்கீரி எதை வெட்டணும் புதிய சமநிலை தொகை கூடாக்கீரி ஆரம்ப நிரம்பல் கூட வெற்றிடம் தானே கீரி பாத்தீங்கன்னா இருக்கா கீரி பாருங்க எது புதிய சமநிலை தொகை இருக்கு Q அது கூட கேளுங்க ஆரம்ப கூட இருக்கு அதே விடத்துல வருது முன்ன அவருக்கு என்ன விலை கிடைச்சுமோ இப்போ அதே விடத்துல கிடைக்கும் ஏன்னா இங்க வரி முழுவதும் யார் எடுக்கிறா நுகர்வோர் வரி முழுவதும் யார் எடுத்துக்கிட்டா நுகர்வோர் எடுத்துக்கிட்டா அப்ப உற்பத்தியாளருக்கு வரிச்சு மேல என்ன இல்லை பங்கு இல்லைனாட அவருக்கு முன்ன கிடைச்ச விலையும் இப்ப கிடைக்கிற விலை எப்படி இருக்கும் இப்படிதான் வளர்ந்துக்காரு பாருங்க வரிக்கு முன் விலை 50 ரூபா வரிக்கு பின் விலை 60 ரூபா அழகு வரி 10 ரூபா அழகு வரி 10 ரூபா விலை அப்படியே கொடுது வரிக்கு சமணம் என்ன கூடுது விலைக்கு அப்ப சமநிலை விலை கூடுமா குறையுமா கொடுக்கும் சமநிலை விலை கூடுமா குறையுமா கூடும் கொடுங்க போ சமநிலை விலை P இருந்து P1 ஆக அதிகரிக்கும் சமநிலை விலை P இலிருந்து P1 ஆக அதிகரிக்கும் சமநிலை தொகை கூடுதல் குறையுது சமநிலை தொகை Q-விலிருந்து Q1 ஆக குறையும் சமநிலை தொகை Q-விலிருந்து Q1 ஆக குறையும் இப்ப சொல்லுங்க வரிச்சுமை முழுவதும் யாருக்குமா போய் சேரும் வரிச்சுமை முழுவதும் யாருக்கு போய் சேரும் நுகர்வோருக்கு என்ன வரிச்சுமை முழுவதும் யாருக்கு போய் சேரும் எப்படி வரும் இப்ப எவ்வளவு நுகர்வோர் வரிச்சுமை எப்படி பார்க்கணும் ஓரளவு வரி எது நுகர்வோருக்கு ஓரளவு வரி P-ல இருந்து எவ்வளவு கிடையாது P அப்ப இது தர புதிய தொகை தானே எதுமா புதிய தொகை இதுதான் புதிய தொகை தான் Q அப்ப இந்த முழு பரப்புமே யாருக்கான வரிச்சுமை சொல்லுங்க நுகர்வோர் வரிச்சுமை அப்ப இது அவ்வளவுமே பிள்ளைகள்
நுகர்வோர் வரி சுமை. இந்த பரப்புல என்ன இது ஓரளவு நுகர்வோர் வரி, இது புதிய தொகை. அப்ப இந்த முழு பரப்பும் நுகர்வோர் வரி சுமை. நுகர்வோர் வரிச்சுமை முழுப்பரப்பு நுகர்வோர் நுகர்வோர் வரிச்சுமை. இங்க ஒரு எழுத்து போடுங்க மாதிரி ஏன் எழுத்து போடுறேன், ஏன் எழுத்து போடுகிறோம். அப்ப பி P1 E1 A P P1 E1 A. சரியா? ஓகே. அப்போ எழுதிங்கன்னா முழு வரிச்சுமை யாருக்கு? நுகர்வோர். இப்ப யாருக்கு வரிச்சுமையில பங்கு இல்ல? உற்பத்தியாளருக்கு வரிச்சுமையில பங்கு இல்லை. அதை எழுதிருங்க. உற்பத்தியாளருக்கு வரிச்சுமையில் பங்கு இல்லை. வரிச்சுமையில பங்கு இல்லை. வரிச்சுமம் முழுவதும் நுகர்வோனுக்கு பிள்ளைகள், வரிச்சுமம் முழுவதும் நுகர்வோருக்கு. யாருக்கு இந்த வரிச்சுமையில பங்கு இல்ல? உற்பத்தியாளருக்கு வரிச்சுமையில பங்கு. அடுத்து இந்த வரி வருமானம் சொல்லுங்க. நாம இதுல எழுதல வரி வருமானம் என்னன்னு சொல்லி நீங்க எழுதிக்கலாம். இதே தான் ரெண்டு ஒண்ணு தெரிஞ்சு ஒரே மட்டும். வரி வருமானம், வரி வருமானம் அடுத்த வரி வருமானம் அது இதே தானே. இதான் ஓரளவு வரி, இதானது ஓரளவு வரிக்கு புதிய தொகை. அப்ப இதே பரப்பு தான் அடுத்த வரி வருமானம். சொல்லுங்க அப்போ P1 E1 A. அரசினுடைய வரி வருமானம் அதே பரப்பு தான். ஓரளவு வரி தர புதிய சமநிலை தொகை, ஓரளவு வரி தர புதிய சமநிலை தொகை. P1 E1 A இது அரசினுடைய வரி வருமானம். சொல்லுங்க. மிகை வரிச்சுமை மீள முடியா இழப்பு இருக்கா இல்லையா? மிகை வரிச்சுமை மீள முடியா இழப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன்னா சமநிலை தொகையில் என்ன இருக்கு? எந்த துண்டு அந்த இழப்பு வரும்னு சொல்லி கேட்டா என்ன இழப்புல ஏ ஈவன் இந்த துண்டு தான் இழப்பு வரும். அது எப்படி வடிவம் விளங்கப்படுத்துறதுன்னா, எப்படி நம்ம அதை விளங்கப்படுத்துறதுங்கிற இந்த கவனித்துக்கணும். இதெல்லாம் ஒரு ரிவிஷன் வகுப்புல தான் இதெண்ட அட்வான்ஸ். இதுலயே சில விஷயம் கூட படிப்போம். இந்த மாதிரி வரைபடத்துல நுகர்வோன்மையை கணிக்கிறதா? கணிக்கிறதல்ல, கணிக்கலாம். நான் அந்த அளவுக்கு இன்னும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது. அதெல்லாம் நம்ம ரிவிஷன் கிளாஸ் வச்சு விளங்கப்படுது. இந்த மாதிரியான வரைபடத்துல இப்ப நுகர்வோன்மையை கணிக்க முடியாமல் கணிக்கிறது. நெகிழ்ச்சிக்கும் நுகர்வோர் மிகைக்கும் என்ன தொடர்பு? நெகிழ்ச்சிக்கும் நுகர்வோர் மிகைக்கும் இடையில எதிர்க்கணிய தொடர்பு இருக்கு. அதெல்லாம் நம்ம இன்னும் படிக்கல. அதெல்லாம் நான் உங்களுக்கு பெரும்பாலும் ரிவிஷன் வகுப்புல விளங்கப்படுது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா கொஞ்சம் படிக்கலாம். அப்ப இங்க நோவல பாத்தீங்கன்னா இந்த துண்டு இருப்பாரு. இங்க என்ன நடந்திருக்குன்னா, இந்த விலைக்கு வாங்க வந்த நுகர்வோர் இங்கதான் ஆரம்பத்துல வாங்கியிருப்பாரு, கியூல வாங்கியிருப்பாரு. அப்ப இந்த முழு முக்கோண பரப்பு நுகர்வோர் மிக ஆரம்பத்துல. சரிங்களா? இப்ப அரசு வரி விதிச்ச பிறகு, அரசு வரி விதிச்ச பிறகு இந்த விலைக்கு வாங்க வந்த நுகர்வோர் என்ன விலைக்கு வாங்கியிருப்பாரு? P1. எந்த வாங்கியிருப்பாரு? இந்த பரப்பு தானே. அப்ப இவ்வளவு நுகர்வோர் மிக இழந்தாரா? பாருங்க, இவ்வளவு நுகர்வோர் மிக இழந்தார். இங்க நுகர்வோர் மட்டும்தான் மிக இழப்பார். இங்க உற்பத்தியாளர் மிகையில எந்த ஒரு மாற்றமும் வராது. ஏன் உற்பத்தியாளர் மிகையில மாற்றம் வராதுன்னா, அவருக்கு கிடைக்கிற விலையில என்ன இல்லை? உற்பத்தியாளருக்கு கிடைக்கிற விலையில என்ன இல்லை? மாற்றம் இல்லைன்னா இனி அவருக்கு மிகையில என்ன வராது? நீ அவருக்கு கிடைக்கிற விலை குறைஞ்சா தானே அவருடைய மிக என்ன செய்யும்? குறையும். அப்ப உற்பத்தியாளருக்கு கிடைக்கிற விலையில என்ன இல்லை? மாற்றம் இல்லைன்னா உற்பத்தியாளர் மிகைக்கு என்ன வராது? இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் என்ன செஞ்சுக்கணும்? என்ன செஞ்சுக்கணும்? இந்த காதில் வாங்கி அந்த காதில் அனுப்ப முடியாது.
அதெல்லாம் நீங்க எழுதுன்றதே தெரியாத அளவுக்கு எழுதிக்கணும். அது எப்படி சார்? அதுதான் பிரச்சனை. கை ஒரு பக்கம் வேலை செய்யணும், காது ஒரு பக்கம் வேலை செய்யணும், கண் ஒரு பக்கம் பார்க்கணும் இல்லையா? என்ன சொன்னீங்க பாருங்க, இப்ப என்ன சொன்னி இப்பவே மறந்துட்டீங்க. இது எப்படி ஒரு வருஷத்துக்கு வச்சிருக்குது? வரி விதிக்கும் போது உற்பத்தியாளருக்கு கிடைக்கிற விலை என்ன இல்லை மாற்றம் இல்லைன்னா உற்பத்தியாளர் மிகையில என்ன வராது, இழப்பு வராது. அவ்வளவுதான் கதை. உற்பத்தியாளருக்கு கிடைக்கும் விலையில் மாற்றம் இல்லை எனில் உற்பத்தியாளர் மிகையில் என்ன வராது, மாற்றம் வராது. அவ்வளவுதான். நுகர்வோர் செலுத்துற விலை கூடுதல் சொன்னா அப்ப நுகர்வோர் மிகையில் என்ன வரும், சரியா? ஓகே. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி அந்த இழப்பு வரன்றதை விளங்கப்படுத்துறேன், பாடமாக்க சொல்லல உங்களுக்கு. அப்ப இவ்வளவுமே நுகர்வோர் மிக இழந்ததா சொல்லுங்க. இவ்வளவுமே யார் இழந்தது? நுகர்வோர் மிக இழந்ததா? இவ்வளவுமே நுகர்வோர் மிக இழந்ததா? இப்ப இங்க உற்பத்தியாளர் மிக என்ன இல்ல, இழப்பு இல்லை தானே. அப்ப இவ்வளவுமே நுகர்வோர் மிக இழப்புனா அவ்வளவுதானே பொருளியல் மிக இழப்பு, பொருளாதார மிக இழப்பு. அப்ப இந்த நுகர்வோர் மிக இழந்ததெல்லாம் யாருக்கு வருமானமா போயிருக்கணும்? அரசுக்கு போயிருக்கணும். போனுச்சா? முழுவதும் போனுச்சா? இல்ல. அதுல வருமானமா போனது என்ன பருப்பு? இந்த பருப்பு மட்டும் நம்ம வருமானமா போயிருக்கு. அப்ப எங்கேயுமே போகாது, அரசுக்கு வருமானமா போகாது. இந்த முக்கோண துண்டத்தான் நம்ம சொல்லுவோம் என்ன பிள்ளை, மீதம் கதை. அப்ப இவ்வளவு நுகர்வோர் மிக இழப்பு, அதுல இந்த துண்டு அரசுக்கு வருமானமா போகுதுன்னா அவங்க ஏ ஈவன் இ என்பது சொல்லுங்க என்ன வரும், மீள முடியா இழப்பு அல்லது மிகை வரி சுமை. மிகை வரி மீள முடியா இழப்பு அல்லது மிகை வரி சுமை. மீள முடியா இழப்பு மிகை வரி சுமை. நாங்க எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்து கொடுத்துட்டு ஏழு எழுத்து கொடுத்துருந்தானே, ஏழு எழுத்து நீங்க போட்டு கொடுங்க. மீள முடிய இழப்பு தர ஏ ஈவன் இ, ஏ ஈவன் இ எனும் முக்கோண பகுதி, ஏ ஈவன் இ எனும் முக்கோண பகுதி மீள முடியா இழப்பாக வந்து ஏ ஈவன் இ பாருங்க. அப்புறம் முதல் ரெண்டு சந்தர்ப்பம் விளங்கப்படுத்தி முடிச்சிட்டோம். இப்போ விலை இதெல்லாம் வீட்டுல போயிட்டு இன்னும் 4 தடவை 5 தடவை கீறினாலும் பிரச்சனையே கிடையாது. அப்ப நீங்க கீறா விட்டீங்கன்னா இன்னொரு 4 மாசம் தேவையில்லை, இன்னொரு 4 கிழமை கழிச்சு பார்த்தா கூட மறக்குது. எப்படி கோடுகள் வரும்னு தெரியாம இருக்கும். பிராக்டிஸ்லயே வச்சுக்கணும். கீறி 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 பார்த்துட்டே இருக்கு. இந்த வரைபடம் கீறதுக்கு நமக்கு இதுக்கு முதல்ல படிச்ச விஷயங்கள் தேவை. என்னது நிகழ்ச்சி, என்ன தேவை நிகழ்ச்சி. ஒவ்வொரு நிகழ்ச்சிக்குமே கோடு தெரியாம வரைபடம் பிடிக்கிறது சிக்கனம். வாங்க அடுத்தது மூன்றாவது, சரி 2வது சந்தர்ப்பம் பாருங்க. 2வது சந்தர்ப்பம், 3வது சந்தர்ப்பம், 4வது சந்தர்ப்பத்துக்கு 2 வரைபடங்கள் அவசியம் இல்லை. 2 சேர்த்து ஒரே வரைபடம். இந்த பூரணன்னு வந்தா தான் தனித்தனி வரைபடம் இருக்கு. மற்றதுகளுக்கெல்லாம் சேர்த்து ஒரே வரைபடம் இருக்குமா? தனித்தனியாகவும் கீழலாம், தனித்தனியாகவும் கீழலாம், சேர்த்தும் கிடைக்கலாம். நம்ம சேர்த்து கிடைக்கும். என்ன 2வது சொல்லுவோம், விலைசார் கேள்வி நிகழ்ச்சித்தது, விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி. சொல்லி யாருக்கு அதிக வரிச்சுமை, யாருக்கு குறைஞ்ச வரிச்சுமை? கேள்வி நிகழ்ச்சி அற்றது. நிகழ்ச்சி அற்றதுன்னு அதிகமா, கேள்வினா யாருக்கு? நுகர்வோருக்கு அதிக வரிச்சுமையும். அச்சுகள் என்ன போட்டுக் கொள்ளுங்க. சரியா? பிடி சரி, பிடி நிகழ்ச்சி அற்றதுமா சொல்லுங்க, நிகழ்ச்சி அற்றது. அப்ப பிடி நிகழ்ச்சி அற்றது.
ஒன்றை விட குறைவு. பிஇஎஸ் நெகிழ்ச்சி உடையது ஒன்றை விட அதிகம். அப்புறம் என்ன சேர்த்து ஒரே வரம்புல காட்டுவோம். பிஇடி பிஇடி நெகிழ்ச்சி அற்றது, பிஇஎஸ் நெகிழ்ச்சி உடையது. சரி, அப்ப முதல்ல நீங்க ரெண்டு கோடுகளை கிரிக்கொள்ளுங்க பார்ப்போம். ரெண்டு கோடுகள் முதல்ல ரெண்டு அச்சுகளை போட்டுருங்க. வரைபடம் ரெண்டு அச்சுகளை போட்டுருங்க. நிலைக்குத்தச்சு விலை தொகை விலைத்தொகை. சரி, சரியா நெகிழ்ச்சி. இப்பதான் கவனமா இருக்கணும். கவனமா கீறணும். வரைபடம் சரியா கீறினாதான் அந்த பரப்பெல்லாம் சரியா வரும். வரைபடம் பிழைச்சுன்னா அந்த பரப்பு சரியா வராது. இப்ப யாருக்கு அதிக வரிச்சுங்க? பிஇடி நெகிழ்ச்சி அட்டத்தில் யாருக்கு அதிக வரிச்சுங்க? அப்ப மேல் துண்டு தானே அதிகமா வரணும். வடகுணருக்கு குறைஞ்ச வரிச்சுமே கீழ் துண்டு எப்படி வரும்? குறைவா வரும். மாறி வந்துச்சுன்னா சிக்கலா போகும். சரி, கேள்வி எப்படி இருக்கு? நெகிழ்ச்சி அற்றது. நெகிழ்ச்சி அற்றதுன்னா கோடு எப்படி வரும்? நெகிழ்ச்சி அற்ற கேள்வினா கோடு எப்படி வரும்? விலையச்சுக்கு மென்சாய்வு. ஞாபகம் இருக்கா? விலையச்சுக்கு மென்சாய்வு. கேள்வி நெகிழ்ச்சி அற்றதுன்னா கேள்வி கோடு எப்படி வரும்? விலையச்சுக்கு. எவ்வளவு விலையச்சுக்கு மென்சாய்வுனா இந்த மாதிரி அர்த்தம். நான் சொல்றது கவனிக்க. இப்படியே கீழணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கேள்வி கோட கொண்டே நீங்க விலையச்சில சந்திக்க வைக்க வேண்டிய தேவை நமக்கு எப்ப இருக்குன்னா நுகர்வோர் மிகை கணிக்க சொன்ன. ஏன்னா நுகர்வோர் மிகை கணிக்க சொன்னா நம்மளுக்கு என்ன விலை தேவை? ஆக கூடிய கேள்வி விலை தேவை. இப்ப நாம இங்க நுகர்வோர் மிகை எதுவும் கணிக்கிறோமா? இல்லது நம்பாத அவசியம் இல்லை. அப்ப கொஞ்சம் வடிவ வரைபக்கிடுவோம். அது கொஞ்சம் தள்ளிக்கிறீங்க அப்படின்னா இப்படி வரும். விலையச்சுக்கு மின்சாரம் வடிவ விலையச்சுக்கு மின்சாரம். அதென்ன விலையச்சுக்கு மின்சாரம்னா இந்த கோடு எந்த அச்சுக்கு சாஞ்சிட்டு இருக்கு கூடுதலா? விலையச்சு. அதான் விலையச்சுக்கு மின்சாரம். சரி, நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு சொல்றேன். வாய்ப்பு தரேன். சரி, இன்னும் எனக்கு அந்த நிகழ்ச்சியோட நிகழ்ச்சி அற்றது குழப்பமா இருக்கு. இன்னும் அந்த கோடுக்கிறது குழப்பமா இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது? அதை விலை கேள்வி நெகிழ்ச்சி அற்றதுன்னு என்ன அர்த்தம்? நெகிழ்ச்சி அற்ற கேள்வி என்ன அர்த்தம்? விலையில வார மாற்றத்தை விட மாற்ற வீதத்தை விட கேள்வி தொகையில வார மாற்ற வீதம் குறைவு. அப்ப அங்க எது அதிகம் எது குறைவு? விலை மாற்ற வீதம் அதிகமும் தொகை மாற்ற வீதம் குறைவு. அப்ப நீங்க அதை கீறதுக்கு ஒரு மெத்தட் சொல்றீங்க பாருங்க. இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா என்ன பாருங்க. பூரணனா நமக்கு புரியும். பூரண நிகழ்ச்சி உடையதுன்னா கோடு இப்படிதான் வரும் தெரியுது. பூரண நிகழ்ச்சி அட்டதுன்னா கோடு இப்படிதான் வரும் தெரியும். அது ரெண்டையும் மறக்க கூடாது. அழகு நிகழ்ச்சினா கேள்வி அழகு நிகழ்ச்சினா எப்படி வரும்? செவ்வக. அது முழு கிளியர்னா இப்ப நிகழ்ச்சி உடையது நிகழ்ச்சி அட்டதான குழப்பம். சரி, நான் சின்ன ஒரு ஐடியா தரேன். ஐடியா பாருங்க. ஐடியா இப்படி போட்டீங்க. சரிங்களா? இப்ப நம்ம கீரை போறோம். விலை கேள்வி நிகழ்ச்சி அற்றது. என்ன கீரை போறோம்? விலை கேள்வி நிகழ்ச்சி அற்றது. விலை கேள்வி நிகழ்ச்சி அற்றது என்ன அர்த்தம்? விலையில வார மாற்ற வீதம் அதிகமாகும், கேள்வி தொகையில வார மாற்ற வீதம் குறைவாகும். சரி, அப்ப என்ன பண்ணிக்கன்னா என்ன பாருங்க, இப்படி ஒரு புள்ளியை நீங்க எடுத்துக்கீங்க. கவனிக்கணும். இப்படி ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டீங்க. இது விலை, இது தொகை. இப்படி எடுத்துக்கீங்க. இப்படி எடுத்துக்கிட்டு இப்ப விலையில மாற்ற வீதம் எப்படி இருக்கணும்? அதிகமாகும். தொகையில மாற்ற வீதம் அப்ப விலையில மாற்ற வீதம் அதிகமாக மேலே நல்ல மாற்றமாக மாதிரி கொடுக்குமா? பெரிய மாற்ற விலையில. தொகையில விலை கூடுனா தொகை என்ன செய்யும்? குறையணும். அதிகமா குறையணுமா கொஞ்சம் குறையணுமா? அப்ப என்ன மாதிரி கொடுக்கும்? இது இவ்வளவு பெரிய மாற்றம், இது சின்ன மாற்றம். இப்ப இந்த ரெண்டு பேரும் என்ன செய்யுங்க? இன்னைக்கு இதெல்லாம் குறுக்கு வழி. இதெல்லாம் என்னது? குறுக்கு வழியா? குறுக்கு விலகில சருத்துனா. இப்ப இந்த ரெண்டு புள்ளி இணைச்சிட்டு கோடுக்கு எப்படி ஒரு கோடு. இப்ப இந்த கோடு எப்படி வருது? இந்த கோடு எப்படி வருது? விலையச்சுக்கு மின்சாரம். இவ்வளவுதான். அதே மாதிரி நிகழ்ச்சி உடையதுக்கு நீங்க கேட்கலாமா? அப்ப நிகழ்ச்சி உடையது எப்படி இருக்கணும்? அங்க விலையில வர மாற்ற விதத்தை விட தொகையை நீங்களா சுமக்கி பாருங்க. சரி, இதை நம்ம வச்சுக்குவோம். நிகழ்ச்சி விளங்கிடுமே. நிகழ்ச்சி விளங்காம என்ன கொடுக்குறீங்க? என்ன பேசு? அங்க குயிக்கா ஒரு பென்சில் எடுங்க.
அவங்க கொப்பிலே ஓட்டி விட்டு நான் சொன்ன ஐடியா திரும்ப கோடு எப்படி ஓட்டி பார்ப்போம். பிஎம்எஸ் போறீங்க நீங்க நிகழ்ச்சிக்கான கோடு நீங்க பெற போறீங்க. நான் சொன்ன மெத்தட் ஒன்று இருக்குதாண்டா. முதல்ல ஆரம்ப விட ஆரம்ப தொகை இணைத்து போடுங்க. ஆரம்ப விட ஆரம்ப தொகை இணைத்து போடலாம். இணைச்சுக்கிட்டு இப்ப விலையில வர மாற்றம் சிறியது தானே. ஒண்ணு விலையை கூட்டுங்க குறைங்க, அது உங்க விருப்பம். விலையை கூட்டுங்க குறைங்க, என்ன செய்வோம்? விலையை கூட்டுவோமா? விலையை கூட்டுங்கள், இதே மாதிரி செய்யுங்க. விலை விலையை குறைங்களே, குறைக்கலாம் கூட்டலாம் ஆனா தொகையில வர மாற்றம் அந்த விலையில மாறுற மாற்றத்தை விட எப்படி இருக்கணும்? அதிகம் அதிகமா இருக்கும். தொகையில வர மாற்றம் அந்த விலையில வந்த மாற்றத்தை விட அதிகமா. பாருங்க இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாச்சு வரவிடம் இருக்கிறது. இதெல்லாம் மறக்கிறது இல்லை. மறந்தீங்கன்னா கொஞ்சம் மறந்துட்டே இருக்க வேண்டியதுதான். இப்படி ஆரம்பத்துல ஒரு புள்ளியை வச்சுக்கிட்டீங்க. இப்ப விலை என்ன செய்வோமா? கூட்டுவோமா குறைப்போமா? நம்ம விருப்பம். கூட்டலாம் குறைக்கலாம். சரி, விலையை குறைப்போமா? குறைக்கணும் விலை. இந்த பாருங்க, விலையை நான் குறைக்கிறேன். P1 வந்து இவ்வளவு குறைச்சிருக்கேன் இல்ல, இவ்வளவு. அப்ப விலையில வர மாற்றத்தை விட மாற்றம் மாற்ற விதம் தானே. கேள்வி தொகையில வர மாற்ற விதம் எப்படி இருக்கும்? அதிகம். அதனால நிகழ்ச்சி உடையது. அப்ப இதை நல்லா கூட்டுங்க, நீங்க மாதிரி கூட்டுங்க. இப்ப இந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு வரைபட பாருங்க, பிழை இல்லாம பிரிக்கணும். இப்ப கீழங்க ரெண்டு இணைச்சிங்கன்னா இப்ப இந்த கோடு எந்த அச்சுக்கு மென்ஸ் ஆகுது. புரியுதா? பார்த்தா புரியுதா புரியலையா? இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வாங்கணும் உங்கள்கிட்ட. ஒரு நிகழ்ச்சி ஈஸியா சொல்லி கொடுத்தேன். இந்த ரெண்டே கோடு முன்னே தான் சொல்லி கொடுத்தேன், மறந்துருச்சு. அப்ப இது நிகழ்ச்சி அற்றது. என்னது நிகழ்ச்சி? இதே மாதிரி நிறமல்ல நீங்க பார்க்கலாம். கூட ஐடியா. அப்ப இது நிகழ்ச்சி அற்ற கோடு, இப்படி வந்து நிகழ்ச்சி. இது விலையச்சுக்கு மென்சாயோ, இது தொகையச்சு மென்சாயோ. சரி, வாங்க எக்ஸ் கோடு வாங்க. நிறமல் என்ன இருக்குமா? நிறமல் என்ன இருக்கும்? நிகழ்ச்சி உடையது. நெகிழ்ச்சியுடைய நிறமல்னா கோடு எப்படி போகும்? நெகிழ்ச்சியுடைய நிறமல்ல கோடு வில்லேஜ். எப்படி போகும்? வில்லேஜ். வில்லேஜ் வந்து இப்போ நெகிழ்ச்சியுடைய நிறமல் நமக்கு இருங்க எப்படி? எஸ் கோடு. நெகிழ்ச்சியுடைய நிறமல்னா கோடு வில்லேஜ் போகும். நிகழ்ச்சி அற்ற நிறமல் தான் தொகையை சேர்ந்து போக முடியும். எப்படி? இப்ப ரெண்டு கோடுகளை சந்திக்கிறது இந்த புள்ளிகள் பேர் வச்சுக்கொள்ளுங்க. இ சமநிலை புள்ளி இ. ரெண்டு இணைச்சிருங்க. குயிக்கா இணைச்சிருங்க. ரெண்டு புள்ளி இணைச்சிருங்க. இணைச்சிட்டீங்கன்னா சமநிலை விலை பி, சமநிலை தொகை Q. சமநிலை விலை பி, சமநிலை தொகை Q. இப்ப சொல்லுங்க. இப்ப அரசு வரி விதிச்சா நிரம்பல் கோடு வலப்புறமா இடப்புறமா? இடப்புறம். இடப்புறம் இடது சேர்த்து எஸ் நடந்து கூட எஸ்டி எஸ்டி எஸ்டி. சரி, அப்புறம் ரெண்டு புள்ளிகளை இணைச்சு கொள்ளுங்க. புதிய சமநிலை புள்ளி E1, புதிய சமநிலை புள்ளி E1 மேல இணைச்சு கொள்ளணுமா? சமநிலை விலை, புதிய சமநிலை விலை, புதிய சமநிலை விலை P1. சமநிலை விலை கூடுது பிள்ளை, சமநிலை விலை கூடுது. புதிய சமநிலை தொகை, புதிய சமநிலை தொகை Q1 குறை. புதிய சமநிலை விலை கூடுது, புதிய சமநிலை தொகை
புரியுது. அடுத்து இன்னொன்னு நடக்குது. அங்க என்ன நடக்குது? உற்பத்தியாளருக்கு கிடைக்கிற விலை குறைதா? எவ்வளவு கீழே வந்துருச்சுங்களா? எப்படி பார்க்கணும்? உற்பத்தியாளர் கிடைக்கிற விலை வரி விதிச்ச பிறகு உற்பத்தியாளருக்கு கிடைக்கிற விலை பார்க்கணும். வரைபட முறையில் எப்படி எது கூட கீறி எதை வெட்டணும்? புதிய சமநிலை தொகை கூட கீறி ஆரம்ப நிரம்பல் கூட வெட்டணும். இங்க சொல்லுங்க. அது சமநிலை தொகை கூட கீறி புதிய சமநிலை தொகை கூட கீருங்க. Q1 கூட கீருங்க. ஆரம்ப கூட இருக்கு. சின்ன பரப்பணும் கொடுக்கணும். அது P2 உற்பத்தியாளருக்கு கிடைக்கிற விலை P2 கிடைக்கிற விலை. அப்ப அவருக்கு கிடைக்கிற விலை கூடுதா குறையுது? முன்ன அவருக்கு என்ன விலை கிடைச்சிருக்கும்? பி. இப்ப என்ன விலை கிடைக்குது? P2 கூடுதா குறையுதா? ஆனா எப்படி அதிகமா குறையுதா? கொஞ்சம் குறையுது. நுகர்வோர் செலுத்துற விலை அதிகமா கூடுது. அதான் நுகர்வோர் வரிச்சுமை அதிகம். கிளியரா? அவருக்கு கிடைக்கிற விலை கொஞ்சம் குறையுது. அப்ப உற்பத்தியாளர் வரிச்சுமை. ஓகே, அப்ப நம்ம இப்ப எழுத்துக்களை போட்டுக்கோமா? எழுத்து போடுங்கம்மா. இங்க எழுத்து போடுறது ஏன்னு சொல்லி இங்க எழுத்து போடுறது பி. சரியா போடுறீங்களா? இங்க ஏ, இங்க பி. இது போடுறது பி சொல்லி ஏபி. ஓகே, இப்போ வாங்க. தமிழ் விலை கூடுதா குறையுதா? தமிழ் விலை கூடுதா குறையுதா? கூடுது. பி இருந்து P1 எழுதி போ. தமிழ் விலை P இருந்து P1 அதிகரிக்கும். சமநிலை தொகை Q-விலிருந்து Q1 குறையும். நுகர்வோர் வரிச்சுமை. நுகர்வோர் வரிச்சுமை அதிகமாக நுகர்வோருக்கு தான் அதிக வரிச்சுமை. எப்படி பாப்பீங்க? நுகர்வோருக்கு அதிக வரிச்சுமை பி என்று விலை பொருள் வாங்குறவங்க இப்ப வாங்குறாரு P1. அவரோட விலை கூடியிருக்க குறைஞ்சிருக்கா? உற்பத்தியாளருக்கு வந்து முன்ன பி விலை கிடைச்சி இப்ப என்ன விலை கிடைக்கும்? அப்ப அவருக்கு கிடைக்கிற விலை குறையுது. அப்ப கவனிக்கணும்டா, இது ஓரளவு வரி. என்ன பண்ண முடியாது? இது ஓரளவு வரி. இதுல இந்த அளவு நுகர்வோருக்கு போகுது. நுகர்வோருக்கு ஓரளவு வரி தர புதிய தொகை தானே. புதிய தொகை Q1 தானே. அப்ப ஓரளவு இந்த ஓரளவு வரி. ஓரளவு யாருக்கான வரி? நுகர்வோர். அப்ப ஓரளவு நுகர்வோர் வரி தர புதிய தொகை. புதிய தொகை புதிய தொகை. அப்ப இந்த பருப்புல இந்த செல்வக பருப்பு தான் யாருக்கான வரிச்சுமை? நுகர்வோருக்கான வரிச்சு. அப்படியே அப்ப நான் ஆனா எழுதுங்க. நீங்க அனுப்பிட்டது அனாவீதி போடுறோம். அப்படியே அப்ப இந்த துண்டு தான் நுகர்வோர் வரி சுமை. நுகர்வோர் வரிச்சுமை. இந்த செல்வக பருப்பு நம்ம எழுத்து பி P1 E1 plus B. P1 E1 B. P1 E1 B. நுகர்வோர் வரிச்சுமை அதிகம். அந்த பரப்பு போட்டு அதே மாதிரி சொல்லுங்க. உற்பத்தியாளர் வரிச்சுமை
கீழ்கொண்டு பரப்பு உற்பத்தியாளர் வலிச்சுமை. உற்பத்தியாளர் இது எல்லாரும் ஓரளவு உற்பத்தியான வலிச்சுமை அப்படின்னு பருத்துமா அப்படின்னு இந்த பரப்பு அப்ப இந்த பரப்பு தான் எனக்குரிய வலிச்சுமை உற்பத்தியாளர்களுடைய வலிச்சுமை இந்த பரப்பு. அப்ப என்ன பண்றோம் பி பி2 அது நம்ம ஏ ஏ எது சரி பி அடுத்து அரச வரி வருமானம். அரச வரி வருமானம் போட்டுக்கொள்ளுங்க. அரச வரி வருமானம் அரச வரி வருமானம் எதுமா அரசு வரி வருமானம் சொல்லுங்க. வரி வருமான பரப்பு இதான் வரி வருமானம். இது ஓரளவு என்ன பண்ணு இதான் ஓரளவு வரி. இது ஓரளவு வரி தான் இந்த பரப்பு முழு பரப்பு யார வருமானம் அரசு வரி வருமானம். அரச வரி வருமானம் அப்ப என்ன நேரத்து சொல்லுங்க. P1 அடுத்து P2 அடுத்து E1 ஏதாங்க ரைட். எந்த துண்டு மீள முடியல போ ஒரு முக்கோண பரப்பு இருக்கு பாருங்க. மீள முடியல முக்கோண பரப்பு ஒண்ணு பாருங்க. ஏ E1 E போடுங்க. ஹெல்மெட் வெளியில இருக்கு. மீள முடியல போ மீள முடியல போ இந்த பரப்பு ஏ சொல்லுங்க. E1 E இந்த முக்கோண பரப்பு தான் என்ன சொல்லுவோம் மீள முடிய இழப்பு. வரி விதிச்சா வார மீள முடிய இழப்பு ஏ E1 E. சரியா மூன்றாவது நாலாவது நீங்க தான் கேள்வி. விடைத்தார் தேவை என்ன விடைத்தார் நிலம்பட என்ன அழகு ரெண்டுமே அழகுனா எப்படி பங்கெடுத்துப்பாங்க. எழுதாதான் நீங்க தான் எழுதணும். நான் வரவு கேட்கிறேன். பிஇடி ஒன்றுக்கு சமன் பிஎஸ் ஒன்றுக்கு சமன். நம்மள ரெண்டு கோடுகளை கேட்கணுங்க. உண்டு பிஎஸ் உண்டு ரெண்டுமே அழகு நிகழ்ச்சி. ரெண்டுமே அழகு நிகழ்ச்சி. பிஇடி ஒன்றுக்கு சமன் பிஎஸ் ஒன்றுக்கு சமன். அச்சுகள் கொடுக்கணும். விலை தொகை கோடு எப்படி வரும் கேள்வி கூட எப்படி வரும் விலைக்கு விலைக்கிற செவ்வக அதிபகவல் அப்ப எப்படி வருது கேள்வி கோடு வச்சு வச்சு கேட்டீங்கன்னா வராது. வச்சு ஒட்டே நான் பார்க்க மாட்டேன் நீங்க கேட்கறது இல்லை.
பென்சில கேளுங்க, இதை வந்து அடிச்சுக்கிறது வேற இந்த சரி பண்ண பார்ப்பீங்க. தொகை தொகை கூட முட்ட முடியாது. தொகை அது சரி. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இப்படி வந்து இல்ல. சரி. இங்க பாருங்க, இப்படிலாம் என்ன பிள்ளை, இப்படி என்ன பிள்ளை, இப்படி என்ன பிள்ளை. ஆ, இங்க பாருங்க, இப்படி இருந்தாலும் பிள்ளை, இப்படி இப்படி கொண்டு போனா அது நல்லாவே பிள்ளை. இது இப்ப இங்க போயிட்டு சந்திக்குமா, இப்படி இப்படியே போய்கிட்டே இருக்கிற சந்திக்கும். இப்படி வளைக்க கூடாது, இப்படி வளைக்கிறது, இப்படி வளைக்க கூடாது, இப்படி வந்து இப்படி வளைக்க கூடாது, இப்படி வந்து இப்படி போகக்கூடாது, போகுது. அது இது simple. சரி. ஆ, கேள்விக்கோடு சரியா, செவ்வகத்தை பெற முடியும். இடமிக்கோடு பூச்சிடா அதற்கு சரியா புரியுது. எஸ்கோடு பூச்சி தான் திறந்தல அழகு நிகழ்ச்சினா ரெண்டு கோடு சந்திக்கிறபடி பேர் வைங்க. முன்னாடி என்ன போட்டுக்கணும், சமநிலை விலை பி, சமநிலை தொகை Q. சமநிலை விலை பி, சமநிலை தொகை Q. இப்ப சொல்ல மாட்டேன். அரசு உற்பத்தி மீது என்ன செய்யல வழி விரிச்சா, அவன் கூட வடப்புறமா இடப்புறமா, இடப்புறம். எஸ் எஸ் எஸ்டி, எஸ் எஸ்டி, எஸ் எஸ்டியா இடப்புறம் நகர்த்தி விடுது. இப்போ பேர் வைங்க, புதிய சமநிலை புள்ளி E1, புதிய சமநிலை புள்ளி E1. நீங்க இணைச்சீங்கன்னா புதிய சமநிலை விலை P1, புதிய சமநிலை தொகை Q1. அப்ப சமநிலை தொகை குறையுது, சமநிலை விலை கூடும். அது என்ன கண்டுபிடிக்கணும், உற்பத்தியாளருக்கு கிடைக்கிற விலை பார்ப்போம். புதிய சமநிலை தொகை கூட கீறி எதை வெற்ற விலை ஆரம்ப நம்பர் போட்டு இருக்குதா. அப்படியே T2. சரிண்ணா, கடையில பார்த்தா ரெண்டு பேருக்கு பங்கு எப்படி இருக்கு, எப்படி இருக்கு ரெண்டு பேர்ட்ட பங்கு சமண வறுமை பங்கு. போடுறது A என்று எடுத்து போடுவோமா, நீங்க போடுறது B என்று எடுத்து, A என்று எடுத்து B என்று எடுத்து போடுங்க. ரெண்டு பேர்ட்ட வரிச்சும பங்கு சமண வரும், ரெண்டு பேரும் வரிச்சும பங்கு சமணம். சரி, அப்ப எழுதுனால எழுதிக்கலாமா, வேற எழுதிக்கிறீங்களா சரியா, எழுத தெரிஞ்சா எப்படி எழுதி. எழுதுற இடத்து தலைப்பு சொல்லுங்க. விலைசார் கேள்வி நிகழ்ச்சி உடையது, விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி யார் எப்படி பங்கு வருவது. விலைசார் கேள்வி நிகழ்ச்சி உடையதுண்டா அவன் நுகர்வோனுக்கு வரிச்சு மேல குறைஞ்ச பங்கு. விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியற்றதண்டா வழங்குனருக்கு வரிச்சு மேல அதிக பங்கு.
விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி உடையது. விலைசார் நிரம்பல் நெகிழ்ச்சி அற்றது. விலைசார் கேள்வி நிகழ்ச்சி உடையதண்டா கேள்வி கூட தொகையச்சுக்கு விலைசார் கேள்வி என்ன வருதா நெகிழ்ச்சி உடையதா இருந்தா தொகையச்சுக்கு மீன்ஸ் பூரண நிகழ்ச்சி உடையதா தான் தொகையச்சுக்கு சமானம். திரும்பி அந்த தொகையச்சுக்கு மின்சாய் தொகையச்சுக்கு மின்சாய் அடுத்தது விலைசார் நிரம்பல் நெகிழ்ச்சி அற்றது. நெகிழ்ச்சி அற்றதுன்னா நிரம்பல் கூட தொகையச்சு எப்படி போக முடியும்? தொகையச்சிலிருந்து போகும் எஸ் கோடு. ரெண்டு கோடுகள் சந்திக்கிறபடி பேர் வச்சிருக்கோம். நினைச்சு பாருங்க. அப்ப சமநிலை விலை பி சமநிலை தொகை கியூ. சமநிலை விலை பி சமநிலை தொகை கியூ. இப்ப வரி விதித்த நிரம்பல் கோடு வலப்புறமா இடப்புறமா? வரி விதித்த நிரம்பல் கோடு இடப்புறம். அப்போ இடப்புறம் இடது கை சைடா எஸ்டி எஸ்டி இடப்புறம் எஸ்டி. சரி, இங்க சந்திக்கிற புதிய புள்ளி ஈவன். புதிய புள்ளி ஈவன் பாருங்க. விலையில சிறிய ஒரு அதிகரிப்பு வருது. விலையில சிறிய ஒரு அதிகரிப்பு P1. விலை சிறிய அளவுக்கு தான் கூடுது. நுகர்வோனுக்கு வரிச்சுமை கொஞ்சம் வரிச்சுமை தான் நுகர்வோனுக்கு. நுகர்வோனுக்கான வரிச்சுமை சிறுபங்கு தொகை தொகை Q1. சமநிலை விலை கூடும், சமநிலை தொகை குறையும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? உற்பத்தியாளருக்கு கிடைக்கிற விலை பாருங்க. எது கூட கீழே எதை விட்டணும்? எது கூட கீழே எதை விட்டணும்? புதிய சமநிலை தொகை கூட கீழே ஆரம்ப விட்டுது இங்க விட்டுதுன்னா அப்ப பாருங்க. பெரிய ஒரு பரப்பு மரபு இவ்வளவு பெரிய துண்டு உற்பத்தியாளருக்கான வரிச்சு இதுதானே. அப்ப இந்த சின்ன எடுத்து போட்டு ஏன் போட்டு ஏ எடுத்தும் ஏன் போட்டு பி எடுத்து சரிடா. இந்த இந்த சின்ன துண்டுதான் யாருக்கான வரிச்சுமை? நுகர்வோர் வரி சுமையும். இந்த பெரிய துண்டளவு யாருக்கு? உற்பத்தியாளர் வரிச்சுமை. உற்பத்தியாளரோ வழங்குனரோ வரிச்சுமை. அதே நான் இழப்பெல்லாம் வளமை யாருக்கு வரிச்சுமை அதிகம், யாருக்கு வரிச்சுமை குறையும்? உற்பத்தியாளருக்கு வரிச்சுமை அதிகம், அதுக்கு கீழே உள்ள ரெண்டு நான் கீழே விடுறேன். நீங்க அதை கீழே வேணா. அது கீழே ரெண்டு இருக்குதான். நீங்க ரெண்டு இருக்குமா சொல்லுங்க. ரெண்டு என்ன? விலைசார் தேர்வி இதோட வர முடியும். தலைப்பினருக்கு மானியம். சரி, நம்ம அடுத்த வகுப்புல கொஞ்சம் வரியெல்லாம் பார்த்துட்டு அதுல கொஞ்சம் மேலதிகமான பயிற்சி. ஓகே, சந்திப்போம்.